Hello students, இப்போ நம்ம வந்து 9th standard science portionோட continuation பார்க்குறோம். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், லாக்டோமீட்டர்னா என்ன, அதோட எப்படி எல்லாம் யூஸ் பண்றோம், அது ஹைட்ரோமீட்டர்னா என்னன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கார்ட்டீசியன் டைவர். கார்ட்டீசியன் டைவர்னா என்னன்னு பார்க்க போறோம். Cartesian diver is an experiment that demonstrates the principle of buoyancy. So buoyancy னா என்னன்னு பார்த்தோம். அதுல பாசிட்டிவ் பயோண்ட்னா என்ன, நெகட்டிவ் பயோண்ட்னா என்ன, மேல மிதந்துச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ் பயோண்ட், அண்ட் வந்து உள்ள வந்து முழுங்கிடுச்சுன்னா அது பேர் வந்து நெகட்டிவ் பயோண்ட்னு பார்த்தோம். ஸோ அந்த பிரின்சிபலை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்றது தான் பேர் என்னன்னா கார்ட்டீசியன் டைவர் அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் அ பென் கேப் வித் கிளே. ஸோ வந்து ஒரு பென் கேப் எடுத்துக்கோங்க, அதுல வந்து கிளே இருக்குல்ல, நம்ம இந்த விளையாடுவோம்ல அந்த கிளேயை வந்து அதுல வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க அடியில. So the Cartesian diver contains just enough liquid that is barely floats in a bath of the liquid. It remaining volume is filled with air. When pressing the bath, the additional water enters the diver, thus increase the average density of the diver and thus it sinks. So வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த மாதிரி பாட்டில் எடுத்துக்கோங்க, தண்ணி பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சிருக்கேன், ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ தண்ணி ஃபில் பண்ணி என்ன பண்ணா, அந்த பென் கேப் இருக்குல்ல, நம்ம இந்த பென் கேப்ல வந்து கீழே பாட்டம்ல வந்து கிளேயால நான் மோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது வந்து நான் இதுக்குள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் வந்து அது மேலதான் மிதந்துட்டு இருக்கும். ஸோ நீ வந்து ஒரு அடிஷ்னல் ப்ரெஸ் அதை அழுத்தி விட்டினா, அந்த 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 பென் கேப்பை நீ ப்ரெஸ் உள்ள அழுத்தி விட்டினா, இந்த கிளே என்ன பண்ணுன்னா தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீ அந்த ப்ரெஷர் எவ்வளோ கொடுக்குறியோ அதை வந்து அந்த தண்ணி வந்து நல்லா இழுத்துக்கும். இழுக்கும் போது என்ன ஆயிடும்னா உன்னோட பென் கேப் வந்து உள்ள முழுக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் கார்ட்டீசியன். அது வந்து வெளியே தான் இருக்கும். நீ ஏதாவது ப்ரெஷர் ஏதாவது நீ கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் வந்து என்ன ஆகும், அதை அப்சர்வ் பண்ணிட்டு உள்ள வந்து அது வந்து முழுக ஆரம்பிச்சிடும். ஸோ இது பேர் தான் கார்ட்டீசியன் டைவர். நெக்ஸ்ட் வந்து ஆர்ச்சிமெட்ஸ் பிரின்சிபல். Archimedes' principle is a consequence of Pascal's law. According to legend, Archimedes reversed the principle of the hydrostatic balance after he noticed his own apparatus lost in weight while sitting in his bath. ஸோ வந்து ஆர்ச்சிமெட்ஸ் பிரின்சிபல் தான் வந்து இது வந்து பாஸ்கல் லா வச்சுதான், அதோட பாஸ்கல் லாவோட இம்பாக்ட் வச்சுதான் இவர் அந்த பிரின்சிபலை வந்து கண்டுபிடிச்சாருன்னு சொல்றாங்க. அக்கார்டிங் டு லெஜெண்ட்ஸ், அது முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா, ஆர்ச்சிமெட்ஸ் வந்து ஒரு ஹைட்ரோஸ்டாட்டிக் பேலன்ஸை வந்து எப்படி வந்து டிஸ்கவர் பண்ணாருன்னா, அவரோட ஓன் அப்பாரட்டஸ் வந்து வெயிட் லாஸ் ஆயிடுது, அதாவது முழுகும் போது அதோட வெயிட்லெஸ்ஸா இருந்தது. ஸோ அதை பொறுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, the story goes that he was so enthused with this discovery. ஸோ வந்து அவர் வந்து பார்த்துட்டே இருக்கும் போது எப்படி வந்து அது அந்த மிதந்துட்டு இருக்கும் போது அது வெயிட் வந்து எப்படி கம்மியாச்சு அப்படின்றதுதான் வந்து அவருடைய எண்ணமா இருந்துச்சு. The story goes that he was so enthusiastic, அவர் ரொம்ப வந்து சந்தோஷமா இருந்தாரு இந்த டிஸ்கவரி கண்டுபிடிச்சதும். ஸோ அவர் உடனே வந்து ஆஃப் ஹிஸ் பாத் அண்ட் ran to his town. குளிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து குடுகுடுன்னு ஓடி போயிட்டாரு. அவர் வந்து டவுனுக்கு போயிட்டு அவர் வந்து என்ன கத்துனா, எருக்கான்னு கத்துட்டாரு. சக்சஸ்னு அர்த்தம். So Archimedes' principle states that a body immersed in a fluid experiences a vertical upward buoyant force equal to the weight of the fluid if displaced. So வந்து இது ஆர்ச்சிமெட்ஸ் பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா, பாடி எமர்ஸ் ஒரு பொருளை வந்து நீ வந்து ஒரு ஃப்ளூயிட் லிக்விட்ல வந்து நீ விடும் போது அது வந்து ஒரு வெர்டிக்கல் அப்வர்ட் பயான்சி வந்து உனக்கு ப்ரெஷர்ல தான் வந்து அந்த ஃப்ளூயிட் வந்து உள்ள போகும். அது வந்து எப்படி இருக்கும்னா இஸ் ஈக்குவல் டு த வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் இஸ் டிஸ்பிளேஸ்ட். ஸோ வந்து அந்த அந்த ஃப்ளூயிடோட வெயிட்டை தான் பொறுத்து தான் அந்த பொருள் நீ உள்ள முழுக வைக்கிறல்ல அது வந்து ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுக்கிறேன், ஒரு பால் வச்சுக்கிறேன், அந்த பால் வந்து நான் தண்ணிக்குள்ள போடுறேன், அது வெர்டிக்கலா வந்து நான் உள்ள ப்ரெஸ் பண்ணும் போது அதோட ஈக்குவல் அந்த வெர்டிக்கல் அப்வர்ட் பயாண்ட் வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு த அந்த லிக்விடோட வெயிட்டுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். When a body is partially or completely immersed in a fluid at rest, it experiences an upthrust which is equal to the weight of the fluid displaced by it. Due to the upthrust acting on the body, it apparently loses a part of its weight, and when the apparatus loss of weight is equal to the upthrust. ஸோ வந்து டியூ டு இதனால என்ன ஆகுதுன்னா, அந்த வெயிட்டோட லிக்விட் வந்து எல்லாம் போகிறதுனால அந்த ஆப்ஜெக்டோட வெயிட்டே வந்து உனக்கு காணாம போயிடுது. ஸோ அதுதான் வந்து இங்க சொல்றாங்க. இப்போ இதான் வந்து வெயிட் லிஃப்டிங் வச்சுக்கோங்க. இதுல வந்து W1 is equal true weight of the object. இது வந்து உண்மையான வெயிட்டோட ஆப்ஜெக்டோட வெயிட் இது. ஓகேவா? ஸோ இது வந்து நான் இந்த மாதிரி தண்ணிக்குள்ள உள்ள விட்டுறேன். ஸோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ்ட். ஸோ வந்து உள்ள முழுகும் போது உனக்கு தண்ணி வந்து கொஞ்சம் வெளியே எக்ஸீட் ஆகும். அதான் வந்து வாட்டர் டிஸ்பிளேஸ்ட். ஸோ W2 is the water displaced. The upthrust is equal to the weight of the fluid. வெயிட்டுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Thus, for a body either partially or completely immersed in a fluid, upthrust is equal to weight of the fluid displaced. Weight of the upthrust னா என்னன்னா weight of the fluid displaced. அதாவது இங்க வெளியே வந்துச்சுல தண்ணி, அந்த வெயிட் சொல்றாங்க. Apparatus loss of weight of the body. ஸோ அந்த வெளியே தண்ணி வருதுல அதோட வெயிட் தான் வந்து அவங்க வந்து கால்குலேட் பண்றாங்க.
So apparent weight of the object is equal to true weight of the object, அதாவது minus upthrust. So apparatus weight of the object எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அந்த பொருளோட உண்மையான வெயிட்டையும் மைனஸ் தண்ணி வெளியே வந்துச்சுல்ல அதையும் வந்து நீ மைனஸ் பண்ணினா உன்னோட apparatus weight வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அது எக்ஸாம்பிள் வந்து இது எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு வாட்டர் டப்ல வந்து நம்ம தண்ணி ரொப்பிருக்கோம். அதுல வந்து நம்ம வந்து உள்ள போகும்போது நீ தண்ணிக்குள்ள இருக்கும் போது யூ ஃபீல் சம்திங் தட் வாட்டர் வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். கழுத்து முழுகடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உனக்கு அந்த வெயிட் வந்து நீ அந்த அந்த தண்ணியோட வெயிட் வந்து உனக்கு அதிகமா இருக்கும் போது உன் பாடி வந்து வெயிட்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும். நீ வந்து வெயிட்டே இல்லாத மாதிரி இருப்ப. தண்ணி தான் வந்து வெயிட் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதோட பிரின்சிபல் தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ திடீர்னு வந்து டப்பு ஃபுல்லா தண்ணி வச்சுட்டு அதுக்குள்ள போய் நீ உள்ள போகும்போது தண்ணி கொஞ்சம் வெளியே வரும். கரெக்டா? அந்த வெளியே வர தண்ணி தான் இங்க வந்து வாட்டர் வெயிட் ஆஃப் த வாட்டர் டிஸ்பிளேஸ்ட். ஸோ நீங்க அப்படி ஞாபகம் வச்சு நீங்க படிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து law of flotation. So laws of flotation are the weight of the floating body in a fluid is equal to the weight of the fluid displaced by a body. So ஒரு மிதக்கும் போது ஒரு weight of the body வந்து மிதக்கும் போது அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா அந்த தண்ணி வெளியே வருது இல்ல அந்த பொருள் போடும்போது தண்ணி வெளியே வருது அதுக்கு வந்து ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. The center of the gravity of the floating body and the center of the buoyancy are the same in vertical line. So gravity of the அந்த பொருள் மிதக்கிறது பொருளுக்கும் அந்த buoyancy center இருக்கிறது vertical line வந்து சேமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. The point through which the force of buoyancy is supposed to be act at the center of the buoyancy. So அதான் இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. அண்டர் வாட்டர் வால்யூம். ஸோ இங்க ஒரு மாதிரி உட்டு மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அடியில இருக்கிற அந்த பாயிண்ட் பயான்சி பாயிண்ட்டும் அண்டர் வாட்டர் ப்ரெஷர் வால்யூமும் பொறுத்து தான் வந்து பொருள் வந்து சென்டர் ஆஃப் த பயான்சிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லெசன் வந்து முடியுது. அண்ட் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் பத்தி பார்க்கலாம். The force which produces compression is called thrust. Thrustனா என்னன்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து கம்ப்ரெஷன் ப்ரொடியூஸ் ஆகுது அதுதான் வந்து thrust. அதனால அது SI யூனிட் வந்து நியூட்டன். Thrust acting normally to a unit area of a surface is called pressure. ஸோ நம்ம ஒரு யூனிட் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம்ல அது பேர் தான் அந்த த்ரஸ்ட் ஒரு நார்மலா எப்படி பிஹேவ் பண்ணுதோ அதை வந்து ப்ரெஷர்னு சொல்றாங்க. அண்ட் ப்ரெஷரோட SI யூனிட் வந்து என்னது பாஸ்கல். So next, the pressure exerted by atmospheric gas on the surrounding on the surface of the earth is called. So வந்து pressure வந்து atmosphere நம்ம surroundingsல இருந்து வர pressure என்ன சொல்றாங்கன்னா atmospheric pressure சொல்றாங்க. And one atom is the pressure exerted by the vertical column of the mercury. So one atom வந்து is the pressure exerted by vertical column. மெர்க்யூரிக்கு வந்து 76 centimeter ஹைட்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் barometer is instrument used to measure the atmospheric pressure. atmospheric pressure வந்து measure பண்றதுக்கு barometer instrument யூஸ் பண்றோம். The upward force experienced by a body when a partially or fully immersed in a liquid is called upthrust or buoyant force. So ஒரு upward force வந்து ஃபுல்லா இல்லனா பாதியா வந்து அது முழுகிடுச்சுன்னா அது பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா upthrust or buoyant force அப்படின்னு சொல்றாங்க. Cartesian divergence experiment which demonstrate the principle of buoyancy of the ideal gas law. Next, Pascal's law states that an increase in pressure at any point inside a liquid at rest is transmitted equally and without any change in all direction is all the point. So இதெல்லாம் வந்து நம்ம உள்ள படிச்சது நீங்க சும்மா வந்து வெளியே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட உங்களுக்கு புக் பேக் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். பாய்.